வணக்கம். உங்களை மறுபடியும் இந்த பூமர் அங்கிள் சேனலுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவும் என்கரேஜ்மெண்ட்டும் தான் இன்னும் நிறைய தகவல்கள் உங்ககிட்ட வந்து நான் சேர்க்கறதுக்கு என்னை உத்வேகப்படுத்தும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடலும் அதன் சொல்லும் பாடமும் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதை பற்றி நான் விளக்கியிருப்பேன், மறுபடியும் விளக்குறேன். சினிமா பாடல்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை வெறும் சினிமா பாடல்னு கடந்துட்டு போயிட முடியாது. அது பழைய பாடலாக இருந்தாலும் சரி, சமீபத்திய பாடலாக இருந்தாலும் சரி. குறிப்பாக பழைய பாடல்களில் ஏன் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த கவிஞர்கள் அதில் சொல்ல வர கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதோட உள்ள அர்த்தம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு சினிமா ரசிகன் மட்டுமே. பெரிய அதுக்கு பின்னாடி நிறைய ரீசர்ச் பண்ணி அதோட அப்படி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு பின்னாடி அவங்க மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. எனக்கு ரசிக்க பிடிக்கும். அதே மாதிரி என்னோட ரசனையில் அந்த பாடல்கள் என்னை என்ன ட்ரிகர் பண்ணுது, அந்த பாடலில் வர ஒரு லைனோ இல்லை அந்த மொத்த பாடலோ என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணுச்சு, என்னை எந்த எண்ணத்துக்குள்ளே கொண்டு போச்சு அப்படின்ற ஒரு சிந்தனையை மட்டும் நான் எப்பவுமே பார்ப்பேன். அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். இந்த பாடலும் அதன் சொல்லும் பாடம் என்று தலைப்பிடிக்கிறேன். ஸோ போலாங்களா? ஸோ கேளுங்க, இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. வெல்கம் பேக். பாட்டு கேட்டிருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு இல்லை? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டுங்க. கரகாட்டக்காரன் அப்படின்ற இந்த படம் பார்த்தீங்கன்னா 1989 நினைக்கிறேன், 1989 மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை சந்தித்த படம். ராமராஜன் சாரை ஒரு வேற லீகுக்கு கொண்டு போன படம். இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த படம் 2-3 தீபாவளிக்கு ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஹரிதாஸ்க்கு அப்புறமா ஒரு 2 தீபாவளியை கடந்த படம் அப்படின்றது மாதிரி ஒரு தகவல் நான் படித்த ஞாபகம். இல்லை தகவல் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் தில்லானா மோகனம்பால் அப்படின்ற அந்த படத்தோட ஒரு தழுவல் கூட, ஓகேங்களா? பட் அந்த தழுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமாக தெரியும். அதில் இருக்கிற ஒரு நுவான்சஸ், அதில் இருக்கிற அந்த காமெடி, இது வேற மாதிரி இருக்கும். தில்லானா மோகன் வேற. பட் கதை களம் தான் ஒரே ஒரு கோர்வையில் போகும். ஸோ இந்த படத்தில் இந்த கரகாட்டக்காரன் அவர் ராமராஜன் சார் வந்து இன்னொரு ஊருக்கு வந்திருப்பாரு. அங்கே இன்னொரு ஆட்டக்காரி இருப்பாங்க, கனக மேடம். அவங்கள பார்க்கறதுக்காக இவர் போவார், பழகுவார். ஸோ அவருடைய கூட இருக்கிற வாத்தியர்கள், அந்த தவில் வாசிக்கிறவர், நாதஸ்வரம் வாசிக்கிறவர், கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி, தம்பி ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், பார்த்து நடந்துக்கோங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டு போகும். இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப ஒரு என்னை அப்படி தொட்ட வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியை தேடுங்க கற்பனை வரும், கண்டதம் ஆயிரம் காவியம் வரும் அப்படின்ற ஃபாலோ அப் லைன்ஸ் இருக்கு. மன்மத லீலையை வென்றார் உண்டோன்ற லைன்ல இருக்கு. இன்ஃபேக்ட் மன்மத லீலையை வென்றார் உண்டோன்ற ஒரு லைனுக்கு காமமும் காதலும் என்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அதை பேசுவோம். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்ணியை தேடுங்க கற்பனை வரும். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தை, இல்லை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு வார்த்தை, இல்லை சும்மா நான் கவிஞர் எழுதியிருக்காரோ அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய உண்மைகளும் இருக்கு. சைக்கலாஜிக்கலாக சொல்லலாம், சோஷியலாஜிக்கலாக சொல்லலாம், ஏன் மைத்தலாஜிக்கலாகவே கூட சொல்லலாம். எப்படி நான் மைத்தலாஜிக்கல்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து எவ்வளோ பழமையானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி வெகு சில கலாச்சாரங்கள் தான் ரொம்ப பழமையானது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த பெரு, சவுத் அமெரிக்கன் கல்ச்சர் இருக்கு பார்த்தீங்களா, பெரு, இன்காஸ், மாயன், இவங்களோட கலாச்சாரம் அதே தொடர்பு நிலையில வர்ற ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல வர்ற இஜிப்சியன் கலாச்சாரம்
அதே கோர்வையில ஏசியால வர்ற நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சாரம், அதே மாதிரி மேலையும் கிரேக்கர்களோட கலாச்சாரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்ஸ், இந்த நார்வே, ஸ்வீடன், அந்த அந்த ஏரியால வர நார்ஸ் காட்ஸ், அவங்களோட கலாச்சாரம். இதுல இந்த கிரேக்க கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கிரேக்க கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் ஒருமித்த மாதிரி இருக்கும். எதன் அடிப்படையில் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மளுக்கு வந்து செல்வத்துக்கு ஒரு காடஸ் இருப்பாங்க, லக்ஷ்மி அப்படின்னு. கல்விக்கு வந்து சரஸ்வதினு ஒருத்தங்க இருப்பாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா வச்சிருப்பாங்க. வாயுவுக்கு இந்திரன், அந்த மாதிரி. அங்கேயும் அதே மாதிரி உண்டு. அதுல மியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, MUSE. இந்த மியூசஸ் அப்படின்றது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு க்ளோசஸ்ட் தமிழாக்கம் வந்து தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தேவதைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 மியூசஸ் இருக்காங்க. தெர் ஆர் 9 மியூசஸ் ஆஃப் கிரீக் மைத்தாலஜி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் உண்டு. அது டீட்டெயிலாக நீங்கள் படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கூட. அதுல லிரிக்கல் போயிட்ரி அப்படின்றதுக்கு கெலிலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த தேவதையோட வேலை என்னன்னா, டு இன்ஸ்பயர் ஆர்டிஸ்ட் டு ரைட் பெட்டர் போயம்ஸ் ஆர் கிரேட் போயம்ஸ். ஸோ ஒரு கவிஞனை இன்ஸ்பயர் பண்றது, அதுக்கு ஒரு தேவதை. ஸோ இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கண்ணியை தேடுங்க கற்பனை வரும் அப்படின்றத இப்படி ஒரு கனெக்ஷனாக நான் பார்க்குறேன். இதன் அடிப்படையில தான் வந்து இதுக்கு ஒரு தேவதை இருக்காங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தே வில் இன்ஸ்பயர் யூ அப்படின்ற மாதிரியோ. அண்ட் பொதுவான ஒரு சோஷியலாஜிக்கலாவும் பார்த்தீங்கன்னா, விமன் இன்ஸ்பயர் மென். மென் டோன்ட் இன்ஸ்பயர் விமனா அப்படின்னா மெஜாரிட்டி கிடையாது, எந்த ஒரு காரணமும் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது, அதான் உண்மை. மற்ற எல்லா கலாச்சாரங்கள்லையும் ஆணை பத்தி நிறைய பேசுவாங்க. நம்மளோட கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா பெண்மைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. பெண் தெய்வங்கள் வழிபாடை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் நம்மளுடைய ஊர்ல எந்த அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்மைக்கு ஏன் இங்க அதிக முக்கியத்துவம்னா, பிகாஸ் சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க திருவிளையாடல கூட கேட்டிருப்பீங்க. பிகாஸ் விமன் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, தே இன்ஸ்பயர் மென். அப்போ மென்னுக்கு தெரியாது. We are very, very strong people physically. மாற்று கருத்து கிடையாது. That's why we are protectors. You know, we protect the family, we protect our women, we protect our children. நம்மளோட கூட்டம், நம்மளோட ட்ரைபு அப்படின்னு அந்த அந்த ஒரு பொறுப்பு, பாதுகாப்பு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளுக்கு. விமன் அப்படி கிடையாது. Women are different league. They are very strong and emotional. They know how to make us or break us. ஒரு ஆணை, தனக்கு பிடிச்ச ஆணை கொண்டு போய் மேல உச்சாணியில வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா வச்சிருவாங்க. தனக்கு பிடிக்காத ஒருத்தனை கொண்டு வந்து ரோட்ல விடணும்னு நினைச்சாலும் முடிச்சிருவாங்க. உண்மைங்க, அது சைக்கலாஜிக்கலாவும் சொல்றேன். They have that extraordinary power. அந்த தமிழ் வாத்தியார் சார், கணபதி ராம் சார் என்றவர், எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னார். பாரதியார் பத்தி பேசிட்டு இருந்தப்போ நிறைய விஷயங்கள்ல எனக்கு தமிழ் ஆர்வத்தை அவர் தான் தோன்றினாரு. அதுல வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற ஒரு பாரதியார் போயம்ல இருக்கும். அத லாஸ்ட் லைன் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச போயம் தான் அது. அந்த வார்த்தை வரும்ல, அப்போ அதை வச்சு ஒண்ணு சொன்னார். ஒருத்தன் 10 வாட்டி தோத்துருக்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, அவன் 9 வாட்டி கீழே விழுந்து எழுந்திருச்சிருக்கான்றதும் அதுக்கு பின்னாடி பொருள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு அது கேட்கிறப்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆமா இல்ல, ஒருத்தன் 10 வாட்டி தோத்துருக்கானா அப்போ ஒரு வாட்டி ஏஞ்சிருக்கான். ஸோ 9 வாட்டி ஏஞ்ச பிறகு அந்த 10வது வாட்டி அட்டம்ப்ட்லயும் அவன் தோத்துருக்கான். அப்ப 9 வாட்டி ஏஞ்சிருக்கான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 9 வாட்டி அவன் ஏந்திரிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியுமானா முடியாது. தட் இஸ் வை வெரி ஃபியூ மென் see the success. உலகத்துல பெரிய ஆள் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் உண்டு, ஆனா அதை அடைவது கொஞ்சம் பேர் தான்.
ஏன் அப்படின்னா அந்த முயற்சிக்கு பின்னால் ஒரு பெரிய ஊந்துதல் சக்தி ஒண்ணு வேணும். அந்த சக்தி யாருன்றதுதான் இங்க பேச்சு. கண்ணியை தேடுங்க, கற்பனை வரும். விமன் இன்ஸ்பயர் யூ. தே இன்ஸ்பயர் யூ டு திங்க் பியாண்ட் யுவர் லிமிடேஷன்ஸ். தே இன்ஸ்பயர் யூ டு அச்சீவ் பியாண்ட் யுவர் கெப்பாசிட்டிஸ். உண்மைங்க, பெண்களால முடியும். ஸோ அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல ஒரு துணையை தேடு, ஏன்னா உன் துணையை பொறுத்து தான் உன் தூரம் என்னன்றத சொல்ல முடியும். அப்படின்னா நீ யாரோட சேர்ந்து பயணிக்கிறன்றத பொறுத்துதான் நீ எவ்வளவு தூரம் கடக்க முடியும்ன்ற சக்தி உனக்கு கிடைக்குது. The person who is going to walk along with you in the journey of your life is a very important person. So find a right person, because women basically inspire you, and if you have the right person in your life, உங்க வாழ்க்கையில ஒரு சரியான துணை ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த பெண் கொடுக்கும் ஊந்துதல், அவள் கொடுக்கும் சக்தி, அவளுடைய அன்பு, பாசம், நேசம், அர்ப்பணிப்புணர்வு, டே போடா பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்ற தைரியம், இது எல்லாமே ஒரு மனுஷனை ஃப்ரம் ஆர்டினரியிலேருந்து எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாற்றிடும். ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த காலத்து பசங்களோட புரிதல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சின்ன சில ஃபைன் டியூனிங் தான். ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு ரைட் பர்சன் தேவை. ஃபைண்ட் அ ரைட் பர்சன். The person whom you are going to associate with can either make your life or break your life, and fall in love. Thank you. உங்களை சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்க பூமரக்.